பக்குவம் என்ற தலைப்பில் கண்ணதாசன் அவர்கள் சொல்வது, ஆஸ்திகனோ விபூதிக்கு ஒரு காரணம், குங்குமத்திற்கு ஒரு காரணம், திருமணத்திற்கு ஒரு காரணம் சொல்லியாக வேண்டும். சொல்வது மட்டுமல்ல, எதிரியையும் ஒப்புக்கொள்ள வைக்க வேண்டும். ஒன்றை ஒப்புக்கொண்டு அதன் உட்கீற்றுகளை விவரிப்பதற்கு தகுந்த பக்குவம் தேவை. ஆஸ்திகன் பிரபஞ்சத்தின் தோற்றம் முதல் இயக்கம் வரை கண்டுபிடிக்க முயல்கிறான். ஜனனம் மரணம் இரண்டையும் அவன்தான் ஆராய்கிறான். அப்படி ஆராய்ந்து இந்து வேதங்கள் செய்த முடிவை இதுவரை விஞ்ஞானம் தாண்டியதில்லை. வேதங்களின் முடிவையே விஞ்ஞானம் தன் முடிவாக ஏற்றுக்கொண்டிருக்கிறது. ஆனால் விஞ்ஞானமும் அறியாமல் மெஞ்ஞானமும் அறியாமல் அஞ்ஞானத்தை கொண்டு உழலும் நாஸ்திகனுக்கு எல்லாம் இயற்கையாக நடக்கிறது என்று சொல்ல தெரிகிறதே தவிர அந்த இயற்கை என்பது என்னவென்று சொல்லத் தெரியவில்லை. பக்குவ நிலைக்கும் பக்குவமற்ற நிலைக்கும் வேறுபாடு இதுதான். கோயிலுக்கு போய் ஏன் தேங்காய் உடைக்க வேண்டும்? அப்படி கோயிலிலே என்ன இருக்கிறது என்று நாஸ்திகன் கேட்கிறான். அந்த தேங்காயை உடைக்கும் வரையில் அந்த தேங்காய்க்குள் என்ன இருக்கிறது என்பது அவனுக்கு தெரியுமா? அதில் வழுக்கையும் இருக்கலாம், முற்றி காயும் இருக்கலாம். ஆகவே உடைத்த பின்பே காயை கண்டுகொள்ளும் மனிதன் உணர்ந்த பின்பு தெய்வத்தை காண முடியும் என்பது உறுதி. கடவுளே இல்லை என்று வாதாடியவன் எவனும் எனக்கு மரணமே இல்லை என்று வாதாட முடியவில்லையே. மரணம் என்று உணரப்படும் போதே சிலருக்கு பக்குவம் வருகிறது. எனக்கு தெரிந்த மிகப்பெரிய நாஸ்திகர் கூட நமது அந்திம காலத்தில் யார் கொடுத்த விபூதிகளையும் பூசிக்கொண்டார்கள். மரணத்தை பின் எங்கே போகப் போகிறோம் என்று நிச்சயமாக தெரியும் வரை ஈஸ்வரன் ஒருவன் இருப்பது உறுதி. நன்கு பக்குவப்பட்டவர்கள் தம் வாழ்நாளிலேயே காண முடிகிறது. நன்றி நண்பர்களே.